என்னோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் பிரிக்க முடியாத காம்பினேஷன்னு. ஏன்னா கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியில தான் கொள்ளு ரசமே ப்ரிப்பேர் பண்ண போறோம். கொள்ளு பருப்பு தண்ணி கூட ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அதை நல்லா மசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி அதில் சின்ன வெங்காயம் 4-5 பல் பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஆஸ் யூஷுவல் ரசத்துக்கு என்னென்ன ஆட் பண்ண போகிறோம், பெப்பர், ஜீரகம் இதையும் சேர்த்து வணக்கி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணால் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லைனா உங்கள் வீட்டில் நீங்கள் ரெகுலராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொள்ளு பருப்போட அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இந்த கொள்ளு தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது பொங்கி வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் கொள்ளு பருப்பை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சுட சுட கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.